மூடரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மூடர் தெரியுமா? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூடனாய் இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய், கவனமாய், தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யார் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் அதை தள்ளி விடுகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே மூடர் என்கிற லிஸ்ட்ல வராங்க. மூடன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவன் போகும் பாதை அவனுக்கு தெரியாது. அவன் போகும் பாதை அவனுக்கு தெரியாததுனால அவன் சஞ்சரிக்கிற பாதையில அவனோடு இருக்கிற எல்லாருக்குமே அவன் தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. எல்லாருக்குமே தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். ஒருவர் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கிறவராய் இருக்கும்போது அந்த நபரை சார்ந்தவர்கள் உண்மையாகவே எதை விரும்புவாங்க தெரியுமா? இவங்க வந்துட்டாங்களே, இவங்க வராமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இவங்க இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே என தான் விரும்புவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் இவர்கள் அதிக தொல்லைக்குள்ளாகிறார்கள். மூடன் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். யார் மூடன்? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவன். அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது, கர்த்தருடைய ஆலோசனை வரும்போது, கர்த்தருடைய போதகம் வரும்போது நடுக்கத்தோடு அந்த வசனத்தை கேட்கிறானே. ஒரு தீமையான காரியத்தை செய்யலான்னு போகும்போது வார்த்தை அவனை தடுக்கும் போது அந்த காரியத்தை விட்டு விடுகிறான் அல்லவா? அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் யாராய் மாறுகிறானா? அது ஞானத்தின் ஆரம்பம். அவன் ஞானமுள்ளவனாய் மாறுகிறான். மூடன் தான் போகும் வழி அவனுக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல, தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் முத்துக்களை பன்றிகள் முன் போடுவது போல எல்லாரிடத்திலும் தூட்டி திரிகிறான். இதனால அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மதில் இல்லாத வாழ்க்கை போல. மதில் இல்லாத பட்டணம், மதில் இல்லாத வீடு என்பது எது வேணாலும் வந்து போகும். அப்படிப்பட்ட நிலையில் தான் மூடனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூடன் ஞானிக்கு அடிமையாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யாராய் மாறுவான் தெரியுமா? அடிமையாக இருப்பான். ரகசியங்களை தூற்றித் திரிகிறவன் யாராவது ஒரு நபருக்கு அடிமையாக தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் தான் இருக்கும். இவர்களை தான் மூடர் என்று வேதம் சொல்லுகிறது.